எத்தனையோ தேர்தல்களை தமிழ்நாடு தமிழின மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இது வழக்கமான ஒரு தேர்தல்களாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இதை பார்க்கவில்லை. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாறுதலுக்கான, ஒரு புரட்சிகர மாறுதலுக்கான ஒரு தேர்தலாக பார்க்கிறோம். ஊழல், லஞ்சம், கொலை கொள்ளை, பசி பஞ்சம், அடக்குமுறை ஒடுக்குமுறை, மதுமத போதை, சாதிய இழிவுகள், தீண்டாமை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது எல்லாவற்றையும் தீயிட்டு கொளுத்துகிற, பற்றி எரிகிற புரட்சி தீக்குச்சிகளை, 40 தீக்குச்சிகளை தமிழ்நாடு புதுச்சேரியில் உங்கள் அன்பு மகன் இறக்கி நிறுத்தியிருக்கிறேன். அதிலே வலிமை மிக்க, ஆக திறன் வாய்ந்த ஆற்றலாளர், மருத்துவர், மருத்துவ கல்லூரியினுடைய பேராசிரியர், என்னுடைய அன்பிற்கினிய தங்கை, இந்த மண்ணின் மகள், அவருடைய தந்தையார் சந்திரன் சேபால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மண்ணிற்கும் மக்களுக்கும் கடமையாற்றிய பெருந்தகை, என்னுடைய மாமனார் தமிழ் திரு நாவுக்கரசர் காளிமுத்தவர்களுடைய உற்ற நண்பர், உறவினர், அவருடைய அன்பு மகள், என் ஆருயிர் தங்கை, மருத்துவர், முனைவர், பேராசிரியர் சந்திரபிரபா அவர்களை நிறுத்தியிருக்கிறேன். தர்க்க அறிவில் தலை சிறந்த ஆற்றலாளர், இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அவர் சென்றால் இந்த நாடு முழுதும் திரும்பி பார்க்கிற ஒரு ஆற்றலராக இருப்பார் என்பதில் ஒரு துளி ஐயமும் உங்களுக்கு இல்லை. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, எந்தெந்த நிலத்தில் கால் வைத்து சுற்றி வந்தாலும் தான் பிறந்த மண்ணில் நிற்கும் போது ஒரு பெருமிதமும் திமிரும் ஏறத்தான் செய்கிறது. இந்த நிலம் நம்முடைய பாட்டனார் சேதுபதி மன்னரினுடைய நிலம். நீங்கள் அறிவீர்கள், வெள்ளையர்கள் படையெடுத்து வந்து நம்மை அடிமைப்படுத்தி நம் பாட்டனாரை சிறைப்படுத்தி வைத்த போது சிறைக்குள் ஓராண்டுக்கு மேல் வதைப்பட்டு கிடந்தார். அந்த காலகட்டத்தில் வெள்ளையர்கள் அவரிடத்தில் ஒரே ஒரு ரூபாய், இன்றைக்கு அவர் காலத்தில் ஓரணா நீ கப்பம் கட்டு, ஓரணா கப்பம் கட்டு, உன்னை நான் விடுதலை செய்கிறேன் என்று சொன்னதற்கு அந்த ஓரணாவை கூட நான் கப்பம் கட்ட முடியாது, என் வாழ்நாள் முழுமைக்கும் சாகும் வரைக்கும் நான் சிறையில் இருந்து செத்தாலும் சாவனே ஒழிய உனக்கு நான் கப்பம் கட்ட முடியாது என்று மறுத்த மாபெரும் வீர மறவனின் பேரனும் பேத்திகளும் நாம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நாம் தான் நம் அன்னை நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்ற நம் முன்னவர்களின் பேரப்பிள்ளைகள் நாம் இன்று இந்த கொள்ளையர்களை எதிர்த்து போரிட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு நிற்கிறோம் என்கிற வரலாற்று புரிதல், யதார்த்த புரிதல், உண்மை நிலை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நாங்கள் தனித்து நிற்கிறோம். பெருத்த பண திமிரிலும் அதிகார திமிரிலும் பல காலங்கள் பதவியை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு எல்லோரும் ஒன்றிணைந்து கூட்டணியாக 3 கட்சிகள் நிற்கிற போது உங்கள் பிள்ளைகள் தனித்து நிற்கிறோம் என்றால் உங்களை நம்பித்தான். எங்கள் இன உறவுகளை, எங்கள் உடன் பிறந்தார்களை, எங்கள் அக்கா தங்கைகளை, எங்கள் தாய் தந்தையர்களை நம்பி நாங்கள் பிறந்த பெருமை மிக்க மண்ணின் மக்களை நம்பி எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையிலே நிற்கிறோம்.